வணக்கம் வான்மல நேயர்களே. இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒரு பெண்மணி ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனை ஆரம்பித்தாங்க. ஒரு என்ஜிஓவை ஆரம்பித்தாங்க. அதை ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தில் ஒரு சிலர் இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆகையினால நான் இது மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரியும், ஒரு லேடியாக இருந்து இதை நான் நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு. ஆனாலும் ஆண்டவர் எனக்குள்ளே சொல்கிறாரு, இது உன்னோட வேலைன்னு. ஆகையினால நான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தைரியமாக செய்யுங்க, ஆண்டவர் எப்போவுமே உங்கள் கூட இருப்பார் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் அவங்க அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்கு கல்யாணம் பார்த்தாங்க. வந்த மாப்பிள்ளை எல்லாருமே இந்த இவங்க கிராமத்தில் வச்சு நடத்தின இந்த இன்ஸ்டிடியூஷனை க்ளோஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ இவங்க இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாப்பிள்ளையெல்லாம் தட்டி போயிடுச்சு. கடைசியில் ஒருத்தர் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. கல்யாணத்துக்கெல்லாம் பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு 2 வாரம் இருக்கும்போது வீட்டுக்கு சொன்னார், நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு 2 வாரம் தான் இருக்குது. ஆகையினால நான் சொல்கிறேன், இந்த இன்ஸ்டிடியூஷனை ஒரு கிராமத்தில் போய் சோஷியல் சர்வீஸ் நடத்துகிறதெல்லாம் என் வீட்டில் யாரும் ஒத்துக்கலை. ஆகையினால தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டிடியூஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் பண்ண இஷ்டம் இல்லைன்னா கூட யாராவது ஆள் வச்சு நம்ம நடத்திக்கலாம். நீங்கள் என் கூட சிட்டிக்கு வந்துடுங்க, உங்களுக்கு நான் வேறு வேலை பார்த்து தரேன் அப்படின்னு அவர் சொன்னார். இவங்க ஆன் த ஸ்பாட் சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், என்னுடைய பயணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலை, நான் பணத்துக்காக இந்த வேலை செய்யலை அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு. அந்த முடிவை அவங்க எடுத்தாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னை சந்திக்கும் போது சொன்னாங்க, என்னோட பாதை ரொம்ப தனியான யூனிக், என்னுடைய பாதை ரொம்ப யூனிக், அதை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதில் நிறைய கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும். அதை சமாளிக்க சந்திக்க தயாராக என் மனசை ஆண்டவர் வச்சிருக்கார். அதனால தான் நான் இந்த வேலைக்குள்ளே இறங்கினேன். இது எல்லாத்துக்கும் தயாராக இல்லாத ஒருத்தரோடு சேர்ந்து என் வாழ்க்கையை நான் நடத்த முடியாது. இந்த இந்த சமூக சேவை நிறுவனத்தை என்னுடைய இதில் ப்ரிஃபரன்ஸில் 2ஆவதாக கொண்டுட்டு போக முடியாது. இவங்களுக்கு சேவை செய்கிறது தான் என் வாழ்க்கையின் முதல் லட்சியம், முதல் நோக்கம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணி. ஆகையினால திருமணம் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை பாதை ரொம்ப சிரமமானதாக இருக்கும். நாம் எடுத்திருக்கிற ப்ரொஃபஷன், நம்முடைய வேலை அல்லது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மற்றவங்க கிட்டேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இது எல்லாமே அதிகம் த ரோட் லெஸ் ட்ராவல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகம் எல்லாராலும் விரும்பப்படாத அல்லது புழக்கத்தில் இல்லாத வாழ்வு முறைகள். இதை எடுக்கிறவங்க எல்லாருக்குமே வாழ்க்கை கொஞ்சம் சவால்கள் உள்ளதாக தான் இருக்கும். ஆனால் நாம் மறக்காமல் இருக்க வேண்டியது, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய பாதையில் வர்ற சவால்கள் எல்லாத்தையும் சந்திக்க தேவையான பலத்தையும் அறிவையும் அவர் நமக்கு கொடுப்பார். ஆகையினால நீங்கள் எடுத்திருக்கிற ஒரு வித்தியாசமான தனித்துவமான யூனிக் பாதைகளை பற்றி, வாழ்க்கையின் சவால்களை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எடுத்திருக்கிற பாதை கடவுளுக்கு சித்தமானதாக இருந்தால் அவர் எப்போவுமே உங்கள் கூட இருப்பார், உங்கள் கைப்பிடித்து நடத்தி செல்லுவார். வழியில் வர்ற சோதனைகளை, நஷ்டங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட இருப்பார். இப்போ சொல்லுங்கள், இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை தனித்துவமான ஒரு பாதையாக எடுத்துகிட்டு அதை கண்டினியூ பண்ணறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? எல்லாரும் உங்களை எதிர்த்து நிற்கிறாங்களா? உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சைனிங் ஆஃப், வினோலியா.